அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பணம் வர வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நம்பர் தெரியணும். வந்த பணம் என்ன சொன்னா மழை நீர் மாதிரி ஓடி போகாம இருப்பதற்கு ஒரு வழி தெரியணும். இதெல்லாம் மனிதன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். எண்கள் கண்கள் அப்படின்னா எண்கள் தானே. நவகிரகம் என்பது 9. அந்த 9ல் என்ன சொல்லலாம்னா பணம் நிக்கணும். பணம் வருவதற்குண்டான சோர்சஸை உருவாக்கணும். பணம் வருவதற்குண்டான சோர்சஸை உருவாக்கணும். அந்த பணம் வருவதற்குண்டான சோர்சஸை நீங்கள் உருவாக்கணும்னா உங்களுக்கு இந்த ரகசியமான நம்பர்கள் தெரியணும். நான் சொல்வது என்னுடைய கிளையண்டுகள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இதை பயன்படுத்தி பார்த்த பிறகுதான் இந்த ஒரு ஆதிபத்தியம். பயன்படுத்தாம போய் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் என்ன சொல்லணும்னா கஷ்டப்படக்கூடாது. பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எத்தனையோ நம்பர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப பணம் நிற்கணும். அதற்கு என்ன நம்பர்னா 1100. பணம் நிற்பதற்கு 110. ஓகேவா? பணத்தை உருவாக்கி கொண்டு வருவதற்கு ஒரு நம்மளை தேடி வருவதற்கும், நம்மகிட்ட இருக்கிற தொழிலை பயன்படுத்தி அதற்கு நமக்கு கூலி கொடுப்பதற்கு, நமக்கு நம்மகிட்ட ஒரு இது வச்சிருக்கோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு வெற்றி கிடைப்பதற்கு கேச்சிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நம்பர் தான் 112211. 112211. அப்ப 1100 என்று சொல்லக்கூடிய நம்பரும் 11 22 11 என்று சொல்லக்கூடிய நண்பரும் ஒரு சிறப்பான எண்கள். இதை நான் பரிச்சித்து பார்த்தேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றேன்னா இப்ப 1100 மட்டும் நீங்க சொன்னது பயன்படுத்துவீங்க. நான் உடனே பயன்படுத்த மாட்டேன். இதோடைய ஹீப்ரு நம்பர் என்ன? ஹீப்ரு நம்பர் யாரும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்ப என்ன சொல்றேன்னா, நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிளட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தா தானே என்ன சொல்றேன்னா நான் எந்த அளவுக்கு ஹெல்த்தா இருக்கேன்னு தெரியும். என்னுடைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே. ஏன்னா நீங்கள் எதை மறைத்தாலும், நீங்க எதை வேணாலும் மறைச்சுக்கிடுங்க. உங்களால் மறைக்க முடியாத ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னா உங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிளட் பொய் சொல்லாது. பிளட் புதுசு. அதனாலதான் அந்த காலத்துல ரத்தத்துல சத்தியம் பண்ணுவாங்க. காரணம், அந்த அளவுக்கு அது உண்மையானது. அப்ப நம்மளே பேர் வச்சிருக்கிறோம். உங்களுடைய ரகசிய கோட்வேர்டு நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னா இன்னைக்கும் தெரியாது. எனக்கெல்லாம் தெரியும், ஒருதே தெரியும். அது எந்தெந்த காலங்களில் நம்மளை அந்த மாதிரி நீங்க வைக்கிறதுக்கு பழகணும். வைக்கிறதுக்கு பழகாமல் என்ன சொல்றான்னா நம்ம இன்னமும் உங்கள் மேல எல்லார் மேலும் அர்த்தம் உண்டு. எங்கிருந்தோ மழை வருகிறது, அதுல நம்ம தண்ணி அடிச்சு குடிச்சிட்டே இருக்கோம். மழை என்பது எப்படி உருவாகிறது என்பதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு மழை வருது, இதை நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்க எடுத்து பயன்படுத்துவீங்க. அந்த பயன்படுத்துறதுனால, ஆனால் நீங்கள் என்ன கற்றீர்கள் அப்படின்னா, யாரோ ஒருவர் சொல்வதை வைத்து நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம் பிழைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பிழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்றைக்கு உருவாக்கப் போகிறீர்கள்? நீங்கள் என்றைக்கு உருவாவீர்கள்?
நீங்கள் வந்து என்ன சொன்னா, எந்த நிலைமையில் வந்து என்ன சொன்னா, நீங்கள் வந்து ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிற சந்ததிக்கு அதான் கிடைக்கும். சந்ததிக்கு அதான் கிடைக்கும். நான் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதுல இருந்து முயற்சி பண்ணி வந்து நீ ஒரு முதலாளி ஆகிறதுக்கு உண்டான மனோநிலைன்னா உன் பிள்ளைக்கு எப்படி அந்த சிந்தனை வரும்? நான் வேலை பார்த்த காலத்துல எல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான். அந்த ஐஎஃப்எஸ் ஆபீசருக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறத வந்து கண்ணார அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பார்த்து நடுங்குவாங்க. அந்த அந்த காலத்துல நடுங்குவாங்க. நான் 21 வயசுல 1986 1/4/86 வந்து வேலைக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு மரியாதை உண்டு. எல்லாமே காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க, ரேஞ்ச் ஆபீசர், ஃபாரஸ்டர், வாட்சர், கார்டு எல்லாமே யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. கிட்டு 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 நடுங்குவாங்க. அப்பதான் கற்பனை இவர்கள்லாம் இந்த மாதிரி படிச்சு நம்ம பிள்ளைகளையும் படிக்க வைக்க. ஏன்னா நம்ம நம்மளால அந்த அவ்வளவுதான், நம்மளுடைய பல்ஸ் அவ்வளவுதான். அதான் மேலே படிக்க வச்சு எல்லாரையும் கிரீன் சைனுக்கு கொண்டு வந்தது காரணம். அவர்களை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, நான் அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்பல. அப்ப நம்ம குழந்தைகளை இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த வெறி தான் இன்னைக்கு 3 பேரையும் பச்சைமேட்டுக்கு எழுத்து போட வச்சோம். அப்படி நம்ம முயற்சி பண்ணணும். அப்ப யாரோ ஒரு மலைத்துளி விழுகிறது, அதுல இருக்கிற தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டு இருக்கிறோம். மழை துளியை உருவாக்கணும், அவன் தான் கடிகாரன். அப்ப இந்த 2 நம்பர்கள் பணம் வந்து நிக்க 1100, பண வரவை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி 112211. இத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னா, உங்களை வலிமைப்படுத்தணும். உங்களை வலிமைப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, சில இது இருக்குது, ஓலை இருக்குது இல்லையா, பண ஓலை. அத மாதிரி வந்து என்ன சொன்னா, அதை எவனுமே மதிக்க மாட்டான். பண ஓலை எவனாச்சும் மதிப்பானா? பனைய மதிப்பானா? நொங்க வாங்கி திம்பா, பதனிய குடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் பனை மரத்திற்கு யாராவது ஒரு கப் தண்ணி ஊத்திருப்பீங்களான்னா ஊத்தவே மாட்டேங்க. பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிற யாராக இருந்தாலும் நித்தமும் ஒரு பனை மரத்திற்கு, தினமும் நீங்க போற வழியில ஒரு பனை மரம் இருந்ததுன்னா அதோடைய சுற்றளவில் இருக்கிற அந்த சருகுகளை நன்றாக வெட்டி எடுத்து விட்டு டெய்லி 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு வாங்க. எல்லாரும் நம்மளை கோமாளின்னு தான் நினைப்பான். என்னடா பனை மரத்துக்கு போய் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான்னா, எவன் ஒருவன் பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டே வருகிறானோ அவன் பொருளாதாரம் கஷ்டப்பட மாட்டான். அந்த காலத்துல எதுக்கு வந்து பனை ஓலையில வந்து நம்ம ஜாதகம் எழுதுனா, இன்னைக்கு லேசா அப்படி போட்டு வந்து என்ன சொன்னா, திருநீரை போட்டு லேசா தடவி பார்த்தோம்னா மணிமணியான எழுத்துக்கள் இருக்கும், அற்புதமான எழுத்துக்கள். அப்ப இந்த பனை ஓலையில் வந்து என்ன சொல்றான்னா, இந்த 1100 என்று சொல்லக்கூடிய நம்பரையும், இன்னொரு பண ஓலையில் 11 22 11 என்று சொல்லக்கூடிய நம்பரையும், ஒரு கண்ணாடி பவுல் தான், பவுல் இல்லை பிளாஸ்டிக் பவுல், நீங்க வந்து என்ன சொன்னா அதுல வந்து உள்ள எழுதி போட்டு உங்களுடைய போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை உள்ள போட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து, இதில் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா, நறுமண பொருட்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிராம்பு, ஏலக்காய். கிராம்பு பெண் சக்தி உடையது, ஏலக்காய் பெண் சக்தி உடையது, கிராம்பு ஆண் சக்தி உடையது. இதை நீங்க பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்கிடலாம். இதை வந்து விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப டபாக்குள்ள போட்டு வந்தேன்னு சொன்னா, உங்க கல்லாப்பட்டியில் வைங்க, உங்க டேபிள்ல வைங்க, இல்லைன்னா நீங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து என்ன சொன்னா, இந்த கண்ணாடி பவுல்ல தற்போதைய போட்டோ, இப்ப இருக்கிற போட்டோ தான். எப்ப நம்ம வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஆக்டிவேஷன் என்பது பணம் நிக்கிற வைக்கிறதுக்கும் பண வரை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த 2 நம்பர். அப்ப பண ஓலையில் எழுதி அழகா நல்லா ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன அழியாத இது இருக்கு இல்லையா,
அந்த இதில் வந்து நீங்கள் எழுதி போடணும். அதில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் படத்தை ஒன்று உள்ளே போடணும். போட்டு வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு இதை உள்ளே தூவி விட்டு அழகாக அந்த டப்பா மூடி உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள். நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பணம் வரும், உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் வந்து என்ன சொன்னா கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு என்ன சொன்னா இந்த நம்பர்கள் வந்து கண்டிப்பாக துணை நிற்கும். உண்மையாகவே துணை நிற்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம பரீட்சித்து பார்க்கும் போதுதான், அதாவது என்ன சொல்றான்னா பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். யார் ஒருவர் டெய்லி பனை மரத்திற்கு எங்காவது நீங்கள் போகின்ற இடத்தில் வருகின்ற இடத்தில் கரெக்டா நீங்க தண்ணி ஊத்திட்டு வாங்க. பொருளாதாரம் வளரும், பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதை எல்லாரும் பரிசித்து பாருங்கள், செயல்படுங்கள். இந்த அதிர்ஷ்ட நம்பர் என்று சொல்லக்கூடிய 1100 112211 இது தனித்தனியாகத்தான் பண ஓலையில் எழுதணும். தனித்தனியாகத்தான் பண ஓலையில் எழுதணும். ஒரு பவுல் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதை இரும்பு இதில் போடக்கூடாது. ஒன்லி பிளாஸ்டிக் பவுல் அல்லது கண்ணாடி பவுல் போட்டு வந்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரபலமான நபராக, உங்களுடைய ஐக்கியூ பவருக்கு தக்கன வந்து பிரபலமான நபராக, சமூகத்தில் அந்தஸ்துள்ள நபராக, பணம் பற்றாக்குறை இல்லாத நபராக வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த நம்பரின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு வந்து இலகுவாக கிடைப்பதற்கு இந்த 2 நம்பர்கள் வந்து என்ன சொன்னா விருத்தியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.